எடப்பாடியுடன் தொடரும் பனிப்போர், சபாநாயகரை தனியே சந்தித்தது ஏன், மௌனம் கலைத்தார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமியுடன் பனிப்போர் தொடரும் நிலையில் சபாநாயகரை தனியாக சந்தித்தது ஏன் என்பது குறித்து முதல் முறையாக மௌனத்தை கலைத்துள்ளார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையன். அதாவது எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இருவருக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வருகிறது. அதிமுகவில் மிகவும் சீனியராக செங்கோட்டையன் எந்த சூழலிலும் அக்கட்சியின் தீவிர விசுவாசியாக இருந்து வந்துள்ளார். கட்சியின் மிக இக்கட்டான காலகட்டங்களில் இருந்தபோதும் கூட அதிமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட செங்கோட்டையன் பேசியதில்லை. அத்தகைய செங்கோட்டையன் திடீரென எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க தொடங்கியது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியது, அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தேர்தலுக்கு ஓராண்டு காலமே உள்ள நிலையில் அதிமுக கலகலத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அப்படி செங்கோட்டையனின் செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு தீராத தலைவலியானது. இந்த சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக பேரவை வளாகத்தில் நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் இதை புறக்கணித்தார். சட்டப்பேரவைக்குள்ளும் கூட எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை அவர் தவிர்த்துள்ளார். அதேபோல வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல வேளாண் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக சட்டசபைக்கு வந்த செங்கோட்டையன் திடீரென சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனியே ஆலோசனை நடத்தினார். இது அதிமுகவினர் மத்தியில் பல யூகங்களை கிளப்பியது. அவையில் தனி இருக்கை கேட்டாரோ என்றெல்லாம் பேச்சு எழுந்தது. வேளாண் பட்ஜெட் தாக்குதலுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உங்களை தவிர்க்க என்ன காரணம் என்று நிருபர்கள் கேட்க, அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, என்னை சந்திக்காமல் தவிர்ப்பதற்கான காரணத்தை செங்கோட்டையனிடம் சென்று கேளுங்கள். காரணம் என்னவென்று அவரை கேட்டால்தான் தெரியும், என்னை கேட்டால் எப்படி தெரியும், இதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் கேட்கும் இடம் அல்ல அப்படின்னு ஆவேசமாகவும் பேசியுள்ளார். மேலும் இங்கு என் பின்னால் பாருங்கள், இங்கு கூட நிறைய பேர் வரவில்லை, அவர்கள் ஏன் வரவில்லை என கேட்க முடியுமா என்றும், அவர்களுக்கு வேறு வேலை இருக்கும், அதிமுக சுதந்திரம் தரும் கட்சி, திமுக போன்று அடிமை ஆட்கள் இங்கு கிடையாது, நான் என்றும் யாரையும் எதிர்பார்ப்பதில்லை, திமுக போன்று வாரிசு அரசியல் இங்கு இல்லை, குடும்ப கட்சி இல்லை, சர்வாதிகாரி ஆட்சி இங்கு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இந்த பரபரப்பான சூழலில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையனிடம் இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினர். செங்கோட்டையன் அளித்த பேட்டியில் கூறியதாவது, சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது சாதாரணமானது. இன்று கூட 7 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான நான் சபாநாயகரை சந்தித்தேன். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான கடிதமும் கொடுத்துள்ளேன் என்றும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் அங்கு வருகை தந்தார், அவரிடம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.